2023-24 ஆண்டில் ஆடு மாடு கோழி மீன் வளர்ப்போருக்கு பராமரிப்பு நடைமுறை முதலீட்டு கடன் இலக்காக 2300 கோடி நிர்ணயிக்கப்பட்டு இதுவரையில் 1900 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கு பயிர்கடன் வட்டி மானியத்திற்கான 700 கோடி ரூபாயும் ஆடு மாடு கோழி மீன் வளர்ப்போருக்கு நடைமுறை முதலீட்டு கடன் வட்டி மானியத்திற்கான 200 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூட்டுறவு கடன் வழங்கும் நிறுவனங்களை குறிப்பாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை கணினிமயமாக்க திட்டம் 141 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் கூட்டுறவு நிறுவனங்கள் கடன் வழங்கும் முறை இணையமயமாக்கப்பட்டு கடன் ஒப்பளிப்பு வழங்கும் நேரம் குறைக்கப்பட்டு வெளிப்படைப்பு தன்மை மேம்படுத்தப்படும். பல்நோக்கு சேவை மையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தி வேளாண் சேவை மையங்கள் ஊரக வணிக நிலையங்கள் பதப்படுத்தும் நிலையங்கள் சேமிப்பு கிடங்குகள் ஆகியவற்றை உள்ளடக்கி ஊரக மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல்நோக்கு சேவை மையங்களாக அவற்றை உருவாக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான 2609 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு 4757 திட்டங்களுக்காக 457 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இதுவரை 341 கோடி ரூபாய் கடனாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வேளாண் கட்டமைப்பு நிதியின் வட்டி மானியம் பெற்று 1380 வேளாண் இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளன. அவற்றின் விவரங்கள் வாடகை உழவன் செயலியில் இணைக்கப்பட்டு அதன் மூலம் குறைந்த வாடகை இயந்திரங்கள் பெற்று விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். மின்னணு வங்கி சேவைகள் நாட்டிலேயே முதல் முறையாக கூட்டு வங்கிகளில் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை அமைப்பு UPI அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் UPI நெஃப்ட் உள்ளிட்ட மின்னணு வங்கியில் சேவைகள் மாதந்தோறும் 1 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களால் பயன்படுத்தப்பட்டு சராசரியாக 30 லட்சம் பரிவர்த்தனைகள் 17,000 கோடி ரூபாய் அளவில் கூட்டுறவு வங்கிகளில் நடைபெற்று வருகிறது.